தொடர்ந்து முடிவுகளின் அடிப்படையிலும் கூட நம்ம முன்னணி நிலவரங்களின் அடிப்படையிலும் பேசலாம். திரு சுமன் சி ராமன், தற்போது கிடைத்திருக்கக்கூடிய இந்த 2 மாநில முன்னணி நிலவரங்கள் மற்றும் சட்டமன்ற தொகுதி, அதே நேரத்தில் வயநாடு இடைத்தேர்தல் முடிவுகள், உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, மகாராஷ்டிரா இஸ் a stunning result. ஏன்னா எக்ஸிட் போல்ல பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்று பலரும் எதிர்பார்த்திருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு ஸ்வீப் வரும் அப்படிங்கிறது யாருமே கிட்டத்தட்ட கணிக்கல. இன்ஃபேக்ட் ஒரே ஒரு போல்ஸ்டர் தான் 170 200, அவங்களுடைய அவுட்டர் மோஸ்ட் லிமிட்டே 200 தான். மீதி எல்லாருமே 160 170 சொன்னது. 213 215 இது இன்னும் கூட போகலாம். ஏன்னா ரவுண்ட் கவுண்ட் ஆக அந்த வின்னிங் சைடு இன்னும் இழுத்துட்டு போகும். ஸோ இது 217 18 கூட போகலாம். ஸோ இது யாருமே இந்த அளவுக்கு ஒரு தோல்வி காங்கிரஸ் கூட்டணிக்கு கிடைக்கும், உத்தவ் டாக்கரேக்கு கிடைக்கும், சரத்பவாருக்கு கிடைக்கும் என்று யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் நிச்சயமா அவர்கள் சிந்திக்க வேண்டியது, ஏன்னா ஜாதி ரீதியாக அவர்கள் என்ன எதிர்பார்த்தார்கள்? மராட்டா ஓட்டு வாங்கணும், ஓபிசி ஓட்டு வாங்கணும், இந்த ஓட்டு வாங்கணும், அந்த ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிற இதுல கடைசியில பாத்தீங்கன்னா எந்த சமுதாய சோசியல் குரூப் எடுத்துக்கிட்டாலும் இஸ்லாமியர்கள் வாக்கை பத்தி தெரியல, பட் மற்ற அனைத்து சமுதாய வாக்குகளை பாஜக கூட்டணி தான் அதிக அளவில் பெற்றிருக்கு. மராட்டா ஓட், இஸ்லாமிய வாக்குகள் அப்படிங்கிறது ஒரு தொகுதியில தான் வித்தியாசம் இருக்கு. என்டிஏ 18, இந்தியா 17, ஒரு தொகுதியில தான் டிஃபரன்ஸ். ஆமா, அப்படின்னா இஸ்லாமியர் அதிகமா வாடுற தொகுதியில கூட அவங்க காங்கிரஸ் கூட்டணியால வெற்றி பெற முடியல. மராட்டாஸ் அதிகமா இருக்கிற இடம், ஓபிசிஸ் அதிகமா இருக்கிற இடம், தலித் மக்கள் அதிகமா வாடுற இடம், எல்லா இடத்துலயும் இந்த அளவுக்கு ஒரு தோல்வி கிடைக்கும் என்று காங்கிரஸ் கட்சி சிறிதும் எதிர்பார்த்திருக்காது. அதே சமயத்துல ஜார்க்கண்ட்ல இட்ஸ் a very big win for ஹேமந்த் சோரன். இது என்னதான் நம்ம காங்கிரஸ் இருக்கு, கூட்டணி இருக்கு, ஆர்ஜேடி இருக்கு, கூட்டணி இருக்கு, சிபிஐ எம்எல் இருக்கு, கூட்டணி இருக்கு, இதெல்லாம் பேசினா கூட இவென்ச்சுவலா அது ஹேமந்த் சோரன் உடைய தலைமையிலும் ஹேமந்த் சோரனுடைய கட்சி மீதும் ஒரு நம்பிக்கை வாக்கு மாதிரி தான் இது. அதுல பிஜேபி அவரை கைது மட்டும் செய்யவில்லை, அவர் கட்சியை உடைச்சாங்க. அவர் கட்சியை உடைச்சு சம்பாய் சோரனை இழுத்து எல்லாமே ட்ரை பண்ணாங்க. அதை மீறி அவர் வெற்றி பெற்றிருக்கிறது மிகவும் ஒரு. இப்ப நீங்க மகாராஷ்டிராக்கு சொல்ற மாதிரியான சில ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது இங்க ஜார்க்கண்டுக்கும் பொருந்தாதா? சம்பாய் சோரனை பாஜக அழைத்து கொண்டது பழங்குடியினருடைய வாக்குகள் முழுமையாக கிடைக்கும் என்கிற அடிப்படையில தானே அவர் அழைத்து செல்லப்பட்டார். அப்ப அது பாஜகவுக்கு கிடைக்கல அப்படின்னா அப்ப அந்த ஃபேக்டர் அங்க ஒர்க் ஆகல அப்படின்னு தானே பார்க்க முடியும். நிச்சயமா மகாராஷ்டிரால ஒர்க் ஆனது எல்லாமே ஜார்க்கண்ட்ல ஒர்க் ஆனோன்னு கம்பல்ஷன் கிடையாது. ஜார்க்கண்ட் ட்ரைபல் பெல்ட் ஜேஎம்எம் ஸ்வீப் பண்ணிருக்காங்க. ஜேஎம்எம் காங்கிரஸ் கூட்டணி அந்த பழங்குடியினர் மக்கள் அதிகமா வாழக்கூடிய இடங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு ஸ்வீப் ஆயிருக்கு. ரெண்டாவது, மிக முக்கியமாக இந்த இடைத்தேர்தல்களில் பெரும் அளவுல ஒரு மாற்றம் இல்லை. உத்தரப்பிரதேசத்துல பாஜகவுக்கு கூடுதலா ஒரு சீட்டு, 9 சீட்ல அவங்க 5 சீட் அவங்க கிட்ட இருந்தது, 4 சீட் சமாஜ்வாதி கட்சி கிட்ட இருந்தது. இப்போ 6 சீட்டு பாஜக கிட்ட இருக்கு, 3 சீட்டு சமாஜ்வாதி கட்சி கிட்ட இருக்கு. சோ ஒரு மார்ஜினல் கெயின் தான். ஒரு காலையில பாத்தீங்கன்னா 9 சீட்லயும் லீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மாறி பிஜேபி 6 எஸ்பி 3, பிஜேபினா அதுல ஆர்எல்டி ஒரு சீட்டு, சோ அவங்க கூட்டணி, சோ மொத்தமா 6-3ங்கிறது அதுல ஒரு பெரிய வித்தியாசம் இல்ல. கர்நாடகால காங்கிரஸ் கட்சி சிறப்பா செஞ்சிருக்கிறாங்க. 3 இடங்களிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். அதுல மிக முக்கியமா பசவராஜ் பொம்மையினுடைய மகன் போட்டியிடுற, பரத் பொம்மை போட்டியிடுற தொகுதியிலும் அவர் பின்தங்கி இருக்கிறாரு, ஷிகாவுன்ல. இது கர்நாடகால நிச்சயமா இது சித்தராமையாக்கு கிடைத்த ஒரு டெஃபினட் ஒரு பாசிட்டிவ் சைன். கேரளால அப்கோர்ஸ் பிரியங்கா அவங்க ஜெயிப்பாங்கிறது எல்லோருக்கும் தெரிந்தது. மேற்கு வங்காளத்துல 6 சீட்ல 6 சீட்டும் திரிணாமுல் காங்கிரஸ். சாதாரண மார்ஜின் இல்ல, எல்லாம் அசுர மார்ஜின். 1,30,000 1,15,000 அந்த மார்ஜின்ல திரிணாமுல் காங்கிரஸ் கிட்டத்தட்ட அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். சோ இதை முழுமையாக பார்க்கும்போது இன்னைக்கு கிடைத்த ஒரு மிக பெரிய அதிர்ச்சி என்று பார்த்தால், பாஜக கூட்டணி வெற்றி பெற்றதை விட அந்த மார்ஜின் ஆஃப் விக்டரி, இந்த அளவிற்கு ஒரு ஸ்வீப் கிடைத்திருக்கிறது. அது நிச்சயமா மக்கள் பாசிட்டிவ் ஓட்டா தான் எடுத்துக்கணும். ப்ரோ இன்கம்பன்சி ஓட், அது அந்த
லடுக்கி பஹின் ஸ்கீமுக்கு கிடைச்ச அந்த 1500 ரூபாய்க்கு கிடைச்ச ஓட்டா, இல்ல வேற இலவச திட்டங்கள் அவங்க அறிவிச்சாங்களே அதுக்கு கிடைச்ச ஓட்டா, அது வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். சரி. பட் பெண்கள் சதவிகிதம், வாக்களித்த சதவிகிதம் கணிசமாக உயர்ந்திருக்கிறது. அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் இங்கு பாஜக மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. அண்ட் இதுல வந்து ஒரு வேற ஃபேக்டர்ஸ் பாக்குறது, இவிஎம் பிளேம் பண்றது அதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. இதுல கிளியர் கட் மக்களுடைய முடிவு, எதனால முடிவெடுத்தாங்கிறத ஆராயலாம். பட் கிளியர் டிசிஷன், டிசைசிவ் மேண்டேட். ஓகே, முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். அதே நேரத்தில் நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கம்பாரிசன் டேட்டா அப்படிங்கிறது 2019 மற்றும் இப்போதைய 2024 முடிவுகளின் அடிப்படையிலானது. அப்போ 2019 105 இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றது. தற்போது 125 இடங்கள் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. மொத்தம் 149 இடங்கள்ல இம்முறை பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக போட்டியிட்ட நிலையில கூடுதலாக 2019 கம்பேர் பண்ணும்போது கூடுதலா 20 தொகுதிகளில் முன்னிலை அப்படிங்கிற ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். இதே மாதிரி சிவசேனாவையும் பார்க்கிறோம். சிவசேனா 2019 56 இடங்கள்ல வெற்றி பெற்றாங்க. இந்த முறை அது 48, கிட்டத்தட்ட 8 தொகுதிகள் குறைந்திருக்கிறது. 81 தொகுதிகளில் சிவசேனாவுடைய நேரடி போட்டி என்பது இருந்தது. இந்த நிலையில 48 இடங்கள்ல இந்த முறை முன்னிலை, 8 இடங்கள்ல பின்னடைவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் என்சிபி, அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் 2019 54 இடங்கள்ல வெற்றி பெற்ற நிலையில இந்த முறை 36 இடங்கள்ல தான் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார்கள். 18 தொகுதிகள் பின்னடைவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அவங்க மொத்தம் 59 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில, அதே நேரத்தில் மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் அந்த கம்பாரிசனும் பார்க்கிறோம். 2019 44 இடங்களில் வெற்றி பெற்ற நிலையில் தற்போது 18 இடங்களில் மட்டுமே முன்னிலை, 26 இடங்கள் பின்னடைவு அப்படின்னு பார்க்கிறோம். மிக அதிகமான இடங்கள்ல மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட 101 இடங்கள்ல காங்கிரஸ் வேட்பாளர்களை நிறுத்திய நிலையில தற்போது இந்த ஒரு பின்னடைவு அப்படிங்கிற ஒரு சூழலையும் பார்க்கிறோம். மற்ற கட்சிகளினுடைய விவரங்களையும் பார்க்கலாம். ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஜேஎம்எம் தற்போது ஹேமந்த் சோரன் முதலமைச்சராக இருக்கிறார். 2019 30 இடங்கள்ல வெற்றி பெற்ற நிலையில தற்போது 28 இடங்களில் தற்போது முன்னிலை வகிக்கிறார்கள். கம்பாரிசன் அடிப்படையில் 2 இடங்கள்ல பின்னடைவு அப்படிங்கறத பார்க்கிறோம். ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் 2019 16 தொகுதிகளில் வெற்றி பெற்ற நிலையில 24 தற்போது 15 தொகுதிகளில் முன்னிலை, ஒரு தொகுதியில் பின்னடைவு அப்படிங்கிற ஒரு டேட்டாவையும் பார்க்கிறோம். அதே நேரத்தில் ஆர்ஜேடி 2019 ஒரு இடத்துல தான் வெற்றி பெற்றாங்க. தற்போது 5 இடங்களில் முன்னிலையில் இருக்கிறார்கள். 4 இடங்கள் அவர்கள் கூடுதலாக பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். இந்த டேட்டாவின் அடிப்படையில் திரு சந்திரசேகர் அவர்களுடைய கருத்தை நான் பெற விரும்புகிறேன். 2 மாநில தேர்தல், சட்டமன்ற இடைத்தேர்தல்கள், அதே நேரத்தில் வயநாடு நந்தேட் மக்களவை இடைத்தேர்தல், உங்களுடைய பார்வை? இதுல 2 மாநில தேர்தல்களில் முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது மகாராஷ்டிரா ரிசல்ட். அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு பிஜேபி மக்களவை தேர்தலில் அவர்கள் வாங்கிய தோல்வி, அந்த தோல்விக்கு பிறகு இருந்த தொய்வு ஹரியானா எலெக்ஷன்ல ஓரளவுக்கு சரியாச்சு. இப்பொழுது அந்த மொமெண்டத்தை அவங்க திருப்பி ரீகெயின் பண்ணிட்டாங்க. மகாராஷ்டிரா எலெக்ஷன் இஸ் a big victory. அதனால அவங்களுடைய அந்த சந்திரசேகர் தொடர்ந்து பேசலாம். தமிழ்நாடு காங்கிரஸ் தமிழக தலைவர் திரு செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்திக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துட்டு தொடர்ந்து பேசலாம். மகாராஷ்டிரா மாநிலத்துல வந்து பாஜகவுடைய அந்த வாக்குறுதிகள்லாம் வந்து மக்களுக்கு வந்து இல்லை, இப்போ 5 கேரண்டி ஸ்கீம்னு கர்நாடகாவில் கொடுத்தோம், நிறைவேற்றணும். தெலுங்கானாவில் கொடுத்தோம் கேரண்டி ஸ்கீம்ஸ், நிறைவேற்றி இருக்கிறோம். இமாச்சலில் கொடுத்தோம், நிறைவேற்றிருக்கோம். பாஜக கொடுத்த வாக்குறுதியை எந்த மாநிலத்தில் 100% நிறைவேற்றி இருக்கிறது? இவங்க 2014 கொடுத்த வாக்குறுதியை 24 போய் இப்ப 25 வரப்போது நிறைவேற்றப்பட முடியல.